السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذنون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்தில் சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா ஓதப்பட்டது. சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்று செய்திகளை குறிப்பிடுகிறான். அந்த ஒரு அற்புதமான சூறா அது. பல நபிமார்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், வரலாறு குறிப்புகளை அல்லாஹ் இதில் குறிப்பிடுகிறான். குறிப்பாக அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவையும் அதை அவன் கபூல் செய்ததையும் குறித்து குறிப்பிடுகிறான். அப்படி வரக்கூடிய ஒரு வரிசையில் வதன்னூனி, மீனை சார்ந்தவர் என்று ஒருவரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், அதுதான் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் கோபத்தோடு அவர்கள் அந்த பகுதியை விட்டும் சென்ற பின்னால் நடந்த நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களுக்கு ரொம்ப நாள் தாவா செய்து கொண்டிருந்தார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 3 நாளைக்குள் வேதனை இறங்கும் என்று சொல்கிறான். அப்பொழுது அந்த 3 நாட்கள் கழித்து அவங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. ஆனால் இதற்கிடையில் அங்குள்ள மக்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அவர்கள் மீண்டு விடுகிறார்கள். அது நீளமான செய்தி. அதாப் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க தௌபா செய்ய அல்லாஹ் வேற ஒரு இடத்துல சொல்கிறான்: ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டதும் கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை நாம் நீக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அப்படி நடைபெற்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு முன்னால் அந்த ஊரை விட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு செல்லும்படி வரவில்லை, ஊரை விட்டு செல்லுமாறு வரையில்லை. ஆனால் அவங்க ஊரை விட்டு போயிடுறாங்க. சென்று ஒரு கப்பலில் ஏறினாங்க. கப்பலில் சென்று பயணம் செய்து வேறு ஏதாவது ஊரை சென்று அடைய வேண்டும் என்று செல்லக்கூடிய நேரத்தில் அந்த கப்பல் தடுமாற ஆரம்பிக்கிறது. எனவே அந்த கப்பலினுடைய மாலுமி சொல்கிறார், இந்த கப்பல்லேருந்து ஒரு ஆளை வெளியே அனுப்பணும். ஒரு ஆளை வெளியே அனுப்பினா தான் இந்த கப்பல் தொடர்ந்து செல்ல முடியும் என்று சொல்லும்போது யாரை வெளியேற்றுவது? ஏன்னா கடல் நடுக்கடல், தூக்கி கடலில் தான் போடணும். யாரை போடுவது என்று வரும் பொழுது மக்கள் சீட்டு குலுக்கி பார்த்தார்கள். யூனுஸ் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் வருது. அது கப்பலில் வர்ற மக்களுக்கெல்லாம் தெரியும், இவங்க ரொம்ப நல்ல மனுஷன், அவங்களோட ஒன்றா பிரயாணம் செஞ்சுருக்கிறாங்க, அதனால் அவங்கள பற்றி தெரியுது என்று பார்த்தவர்களுக்கு இவங்களை தூக்கி போடுறதுக்கு மனசு வராமல் மீண்டும் சீட்டு குலுக்கி பார்ப்போம் என்று பார்க்கிறார்கள். தஃப்சீரில் எழுதுகிறாங்க. 2ஆம் முறை பார்க்கப்படுகிறது, அப்பொழுதும் அவர்களுடைய பெயர் தான் வருகிறது. 3ஆம் முறை பார்த்தார்கள், அப்பொழுதும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான் வருகிறது. இவர்கள் சொன்னார்கள், யாம் என்னைத்தான் நீங்கள் தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க. இப்பொழுது கப்பலில் இருந்து அவர்கள் தூக்கி போடப்படுகிறார்கள். போடும் பொழுது அல்லாஹ் ஒரு மீனை ஏற்பாடு செய்கிறான். அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்கிக் கொள்கிறது. தஃப்சீர் இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், அந்த மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். பல தஃப்சீரில் எழுதியிருக்கிறாங்க, அந்த மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், அல்லாஹ் தஅகுல லஹ்மன், அவர்களுடைய மாமிசத்தை நீ புசித்து விடக்கூடாது, அவர்களை சாப்பிடக்கூடாது, அவர்களுடைய எலும்புகளை நீ உடைத்து விடக்கூடாது, நீ அப்படியே மொத்தமாக முழுங்கிடணும். அவங்க கறியை சாப்பிட்றதோ அல்லது அவங்களுடைய எலும்பை உடைச்சிடுறதோ நீ செஞ்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு லைஸ லக ரிஸ்கா, அந்த மீனை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, உனக்கு அவர் ரிஸ்க் இல்லை, உனக்கு ரிஸ்காக அவர்கள் தரப்படவில்லை, மாறாக உன்னுடைய வயிற்றை அவர்களுக்கு நான் ஒரு சிறைச்சாலையாக இப்பொழுது ஆக்கி வைத்திருக்கிறேன், எனவே அவரை முழுங்கிறனும், அவரை என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று எழுதுகிறார்கள். அந்த மீன் அப்படியே அவர்களை உள்ளே வாங்கி கொள்கிறது. பிரமாண்டமான ஒரு மீன். எழுதுகிறார்கள், அந்த மீன் அவர்களை வாங்கி கொண்டு கடலின் ஆழத்திற்கு சென்றது. செல்லும் பொழுது அங்கே ஒரு வகையான சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இது என்ன சப்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது தான் அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான், இது கடலில் வாழக்கூடிய மீன்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹின் சப்தம் என்று சொன்னான். கண்ணியமான பெருமக்களே, எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது.
குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வ இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, எல்லா வஸ்துவும் அவனுக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருக்கிறது. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அதன் தஸ்பீஹை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது என்கிறான் அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் ஹதீஸிலும் இதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அப்படி அந்த மீன்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இது என்ன சப்தம் என்று பார்க்கும் பொழுது அது மீன்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ் என்று அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். உடனே தான் அவர்கள் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இருளிலே அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். இருள்களிலே என்று அல்லாஹ் பன்மையாக சொல்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள், 3 இருளுக்குள் அவர்கள் அப்பொழுது இருந்தார்கள். ஒன்று இரவினுடைய இருள் இருக்கிறது, இரண்டாவது கடலினுடைய இருள் இருக்கிறது, மூன்றாவது மீனினுடைய வயிற்றினுடைய இருள். எனவே தான் அல்லாஹ் ஃபில் ظுலுமாத்தி என்று சொல்கிறான். அப்படி ஒரு இருளுக்குள் அமர்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரு அற்புதமான தஸ்பீஹ் இது, ஒரு அற்புதமான தஸ்பீஹ் இது. அந்த நேரத்தில் அவர்கள் இந்த தஸ்பீஹை சொன்னார்கள். லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் நிச்சயமாக அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று தஸ்பீஹ் செய்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த தஸ்பீஹின் சத்தம் வானை அடைகிறது, அரிஷை தட்டுகிறது, மலக்குகள் பேசிக் கொள்கிறார்கள். ஸௌத்துன் லஈஃபுன் மஅரூஃபுன், ஸௌத்துன் லஈஃபுன் மஅரூஃபுன், ஒரு சத்தம் கேட்குது, ரொம்ப பலகீனமான சத்தமாக இருக்குது, ஆனால் அறியப்பட்ட சத்தமாக இருக்கிறதே. சத்தம் ரொம்ப பலகீனமான ஒரு சத்தம், அல்லாஹ்வை போடக்கூடிய சத்தம் கேட்டுட்டு இருக்குது. ஆனால் இந்த சத்தம் அறியப்பட்ட சத்தம், அதாவது அடிக்கடி நாங்கள் கேட்ட சத்தமாக இருக்கிறது. ஆனால் மின் பிலாதின் கரீபா, இடம் புதுசாகிறது, சப்தம் அறியப்பட்ட சப்தமாக இருக்கிறது, அது வரக்கூடிய இடம் என்பது புதிய இடத்திலிருந்து வருவதாக இருக்கிறது என்று மலக்குகள் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், ஆம், அவர் யார் தெரியுமா? என்னுடைய அடியார் யூனுஸ் என்கிறான். என்னுடைய அடியார் யூனுஸுடைய சப்தம். யூனுஸா? பகலும் இரவுமாக அவருடைய அமல்கள் உயர்ந்து கொண்டே இருக்குமே, வானை வந்து அடையுமே, அந்த யூனுஸா? அவருடைய துஆக்கள் கபூல் செய்யப்பட்டதே, அந்த யூனுஸா என்று மலக்குகள் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ஆமாம், அந்த யூனுஸ் தான், அவங்க செய்த ஒரு செயல்னால அவங்க இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லும் பொழுது மலக்குகள் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்தார்கள். யா அல்லாஹ், அவர் நிறைய அமல் செஞ்சிருக்கிறாரு, அவருடைய சப்தம் நாங்கள் அதிகமாக கேட்டது, அதற்காக நீ இப்பொழுது அவருக்கு இரக்கம் காட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் அவருக்காக துஆ செய்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியாக்கினான் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி இது. இந்த செய்திக்குள் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஒன்று, அந்த கடலுக்குள் மீன்கள் செய்த தஸ்பீஹை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார்கள். மலக்குகள் என்ன பேசுகிறாங்க? அறியப்பட்ட சப்தம் என்று சொல்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், பெரியவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய துஆக்கள் கஷ்டமான சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்போது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு இருக்கணும். அப்பொழுது தான் அங்கே அறியப்பட்ட சத்தமாக அது இருக்கும். சில சப்தம் வரும், இது புது சத்தமாக இருக்கும். முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்படும் என்றால், அதிகமாக எந்த சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதோ, சத்தம் கேட்குதுன்னா அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அந்த துஆக்கள் வானத்தில் உயர்ந்து கொண்டு இருக்கிறதோ அவர்களுடைய துஆவிற்கு அல்லாஹ் பிரத்யேகமான பார்வையை வைத்திருக்கிறான். எனவே நம்முடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா? நல்ல நிலையில் நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல நேரத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நேரங்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்போமே. ஆனால் நமக்கு மொபைலில் ஃபோன் பார்க்குறோம், தெரியும், மொபைல் எடுக்கிறோம், 10-15 மிஸ்கால் வருது, நம்ம அதில் நம்பர் எல்லாம் ஒரு ஈஸியாக நம்பராக இருக்கும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? யார் நம்பர் சேவ் பண்ணிக்கிறோமோ அந்த நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சேவ் பண்ணிக்கிற நம்பர் இவர் கால் பண்ணிக்கிறேன், மற்ற புது நம்பர் ஆகிக்குதுன்னு. நம்முடைய துஆக்களும் அப்படித்தான். எந்த துஆக்கள் அதிகமாக வானத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த துஆக்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே தான் சொன்னார்கள், ஸௌத்துன் லஈஃபுன் மஅரூஃபுன், அறியப்பட்ட சப்தம் என்றார்கள் மலக்குகள். இது அதிகமாக வரக்கூடிய சப்தம் அல்லவா? அதிகமாக அவருடைய அமல்கள் வந்து கொண்டிருக்குமே, அவருடைய துஆக்கள் வந்து கொண்டிருக்குமே, அவருக்கு நீ கிருபை செய்ய என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குகள் துஆ செய்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, நமக்கு இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் தஸ்பீஹ் செய்வதை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ததை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர்கள் அந்த நேரத்தில் தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால், அவர்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் மீனின் வயிற்றிலேயே மறுமை நாள் வரை இருந்திருப்பார்கள் என்கிறான். ஃபர்ஸ்ட் ரெண்டு கருத்தை சொல்றாங்க. ஒன்று, அந்த நேரத்தில் அவங்க தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால் மீன் வயிற்றில் இருப்பார்கள் என்பது. இன்னொன்று சொல்கிறார்கள், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர்கள் வளமையாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மீன் வயிற்றில் இருக்கும்போது இல்லை, அதுக்கு முந்தைய காலங்களிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய வளமையுடையவர்களாக இருந்தார்கள். அந்த வளமை இருந்ததால் தான் இன்று அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றும் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் உண்டு. எனவே நாம் நம்முடைய எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வை புகழ்வதை, அவனிடத்திலே துஆ செய்வதை வளமையாக்கி கொண்டால் கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது அது நமக்கு கை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அப்படி அவர்கள் தஸ்பீஹ் செய்ததை ஏற்றுக்கொண்டு ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவர்கள் துஆவை அங்கீகரித்து நாம் அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து நீக்கினோம் என்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மீன் என்ன செஞ்சது, வந்து ஒரு இடத்துல அவர்களை வெளியாக்கி விட்டு சென்றது. அது நீளமான செய்தி வெளியாக்கினது. அங்கே அதில் ரொம்ப நாள் அவங்க இருந்தாங்க. சில நாட்களாக உணர்ச்சி இல்லாமல் இருந்தார்கள். அதுக்கு போய் எழுந்தார்கள். சுரைக்காய் கொடி வளர்க்கப்பட்ட எல்லாம் குர்ஆன்ல வேறு வேறு இடங்களில் வருது. கண்ணியமான பெருமக்களே, அதற்குள் செல்வதற்கான நேரம் இல்லை. நாம் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, வனஜ்ஜைனாஹும் மினல் கம்மி, அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தோம் என்கிறான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அப்படித்தான் முஃமின்களையும் நாம் பாதுகாப்போம் என்கிறான். இந்த ஆயத்தின் தஃப்சீரில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். கனியமான பெருமக்களே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த தஸ்பீஹ் இருக்கிறதே, இது நம்மை கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய தஸ்பீஹ், நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தஸ்பீஹ். ஒரு சஹாபி பெருமானார் இடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் யூனுஸ் நபிக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டதா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுச்சு, எல்லா முஃமின்களுக்கும் அது பொதுவாக்கப்பட்டது, எல்லா முஃமின்களுக்கும் அது பொதுவாக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறானே, வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், முஃமின்களையும் அப்படித்தான் பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறானே, கவனிக்கவில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. எனவே இன்னொரு நேரத்தில் சொல்வாங்க, இந்த துஆவை, இந்த யாருக்கும் கஷ்டம் ஏற்பட்டால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொன்னால் அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், கஷ்டம் நீக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் இந்த நேரத்தில் அதிகமாக அந்த தஸ்பீஹை ஓதணும், அந்த தஸ்பீஹை ஓதணும். அது கஷ்டத்தை நீக்கக்கூடிய தஸ்பீஹ். குறிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய நாட்டிலே நல்ல ஆட்சி வர வேண்டும் என்பதை நியத்தி வைத்து இந்த தஸ்பீஹை நிறைய ஓதுங்க. பலஸ்தீன் மக்களுடைய பாதுகாப்புக்காக நியத்தி வைத்து இந்த தஸ்பீஹை நிறைய ஓதுங்க. நம்ம நாட்டில் அடுத்தாப்புல நடக்கக்கூடிய ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி ஏற்பட்டு மக்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும், இங்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகமாக இந்த தஸ்பீஹை ஓதுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. கனியமான பெருமக்களே, இந்த தஸ்பீஹ் ஒரு அற்புதமான தஸ்பீஹ். இதில் 3 வார்த்தை இருக்குது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். முதல் வார்த்தையை பாருங்க, லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது. முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று பறைசாற்றக்கூடிய அந்த வார்த்தை. இரண்டாவது வார்த்தை சுப்ஹானக, யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், உனக்கு எந்த குறையும் கிடையாது, உனக்கு எந்த குறையும் கிடையாது, நீ பரிசுத்தமானவன், எல்லா விதமான அழுக்குகளிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து, குறைகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் நீ பரிசுத்தமானவன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தன்மையை வெளியாக்கக்கூடிய வார்த்தை. மூணாவது, அல்லாஹ்ட்ட ஒத்துக்கிறோம், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்ல ஒரு ஆளாக இருக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன், அநியாயக்காரனாக இருக்கிறேன். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், நான் பாவி, நான் அநியாயக்காரன், என்ற பாவம் தான் அதிகமாக இருக்குது, ஆனால் நீ எங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். எல்லா பெருமக்களும் அப்படிதான் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டாங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால், கிருபை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளராக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் அல்லவா? கண்ணியமான பெருமக்களே, இந்த நிலை நமக்கு வந்துவிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும், நாம் பாவிதா என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் நிறைவாக இங்கே நினைவுபடுத்துவேன். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாருக்கு எல்லாம் தலையான இஸ்திக்ஃபார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த துஆவில் அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் என்ற அவனுடைய புகழை, அவனுடைய உபூதியத்தினுடைய தன்மை அந்த துஆவில் வெளிப்படுகிறது. அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு சொந்தக்காரன் என்று அவனை புகழக்கூடிய தன்மை, அவனுடைய ஆற்றலை சொல்லக்கூடிய தன்மை அதில் இருக்குது. அதற்கு அடுத்தது நான் ஒன்றும் இல்லை, நான் பாவி என்று நம்மை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய தன்மையும் அதில் இருக்கிறது. எனவே தான் அது சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பாக இருக்கிறாய். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. கலக்தனி வ அன அப்துக, நீ தான் என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன். வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, என்னால் முடிந்த வரைக்கும் உனக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியின் மீது நான் இருக்கிறேன். அபூஉ லக பி நிஅமதிக அலைய வான அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த அத்தனை தீங்குகளிலிருந்தும் தீய காரியங்களிலிருந்தும் உன்னிடத்திலேயே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு அடுத்ததுக்கு அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்றோம். அபூஉ லக பி நிஅமதிக அலைய வ அபூஉ பி தம்பி, யா அல்லாஹ் நீ எனக்கு நியாமத்தை சொரிந்து கொண்டே இருக்கிறாய், இரவும் பகலுமாக அள்ளி அள்ளி நியாமத்துகளை நீ தந்து கொண்டே இருக்கிறாய், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா அதை வைத்துக்கொண்டு நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன், அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர் லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஃபைன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்ற இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்து சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று அதுக்கு பெயரிட்டார்கள். யார் காலையில் இதை ஓதுகிறார்களோ அன்று மூக்கினன், அதோடு யகீனோடு உறுதியான அல்லாஹ் மீதான நம்பிக்கையோடு ஓதினால் அன்று மாலைக்குள் அவன் மரணித்து விட்டால் சுவனத்திற்குள் நுழைவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலையில ஓதுறாங்க, காலை யகீனோட ஓதுறாங்க, காலைக்குள்ள சுபுக்குள்ள மௌத்தாய் சுவனத்திற்குள் செல்வார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே காலையும் மாலையும் இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை நாம் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் அடிமைகள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் பாவி அநியாயக்காரனாக இருக்கிறேன், நீ தூய்மையானவனாக இருக்கிறாய், நீ அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, நீ பரிசுத்தமானவன், எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த தஸ்பீஹை தான், அந்த துஆவை தான், அந்த தன்மையை தான் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹ் நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் இதை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தஸ்பீஹை கொண்டு நம்முடைய கஷ்டங்கள் அத்தனையும் நீக்கி அருள்வானாக. இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவானாக. உடலிலும் உள்ளத்திலும் ஏற்பட்டிருக்கும் நோய்களை நீக்குவானாக. நல்ல ஆட்சியை ஏற்படுத்தி தருவானாக. நமக்கு எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் இந்த தஸ்பீஹின் பரக்கத்தால் ஏற்படுத்தி தருவானாக. எல்லா விதமான கஷ்டங்களையும் இந்த தஸ்பீஹின் பொருட்டால் அல்லாஹ் அடைத்து விடுவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. அவனுடைய அடிமைகள் என்று அவனிடத்திலேயே நம்மை ஒப்படைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அவனிடத்திலேயே நம்மை ஒப்படைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.